சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி பார்க்க போகிறோம். நாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து சேலத்துக்கு மினிமலான பட்ஜெட்டில் ஒரு ட்ரெயின் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எந்த ட்ரெயினில் போகிறேன், எந்த டைமிங்க்கு போகிறேன், எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். பழைய யஸ்வந்த்பூரே பார்க்க நல்லா தாங்க இருக்கும். அதையால உடச்சி மாற்றிருக்காங்கன்னு கட்டிட்டு இருக்காங்க போல. திரும்ப நாம் யஸ்வந்த்பூர் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம். இந்த ட்ரெயினான்னு தெரியல, பார்க்கலாம். யஸ்வந்த்பூர் டு சேலம் 85 rupees தாங்க. நாம் யஸ்வந்த்பூர் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. யஸ்வந்த்பூர் டு சேலம் பார்த்தீங்கன்னா 85 rupees தாங்க. ஸோ வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம பிளாட்ஃபார்ம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்துட்டு செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புது. யஸ்வந்த்பூர் டு வாஸ்கோட காமா எக்ஸ்பிரஸ். நாம் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி கோவா போயிருப்போம். அது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் தான் போயிருப்போம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் டு சாம்ராஜ் நகர் போகுது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர்லேருந்து ஷிவமோகா டவுன் போகுது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் 1லேருந்து கிளம்புதுங்க. நம்ம சீட்டில் பிடிச்சி செட் ஆயாச்சு. இந்த சீட்டே எடுத்துருக்கோம். அப்போ தான் வீடியோலாம் நல்லா எடுக்க முடியும்னு. இன்னும் நம்ம கோச்சில் யாரும் வரலங்க, வந்துகிட்டே இருக்காங்க. இப்போலாம் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் கோச்சு தான். ஹாய், இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஒரு அன்ரிசர்வ் ஜர்னி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நான் இவ்வளோ நேரம் பிளாட்ஃபார்ம் 2ல் தான் உட்காந்துருந்தேன். அனௌன்ஸ் பண்ணுற வண்டி தான் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 1க்கு வந்தேன். ஸோ வந்துட்டு எந்த பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 3:55க்கு யஸ்வந்த்பூர்லேருந்து கிளம்பிடுச்சிங்க. 1 minute கூட லேட் ஆகல, கரெக்டாக அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாட்டிகோலஹள்ளி ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு கேள்விப்படுறேங்க. இந்த ஸ்டேஷன் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:08 PM. நாம் லாட்டிகோலஹள்ளிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங் இருக்குங்க. வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெபால் வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:16 PM. ஹெபாலில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் ஏறுவாங்க. நாம் ஹெபால்லேருந்து கிளம்பியாச்சு. நாம் பனஸ்வாடி ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 PM. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பனஸ்வாடிலேருந்து கிளம்பிடுச்சிங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:44. ட்ரெயின் கிராசிங்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணோம் கொஞ்சம் நேரம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெல்லந்தூர் ரோடு ரீச் ஆகிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:57 PM ஆகுதுங்க. இந்த பெல்லந்தூர் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே கட்டுறாங்க போல். இந்த சைடு இருக்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே கட்டிகிட்ருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கார்மில்ரம் வந்திருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:06 PM ஆகுது. நாம் கார்மில்ரம்லேருந்து கிளம்பியாச்சு.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லாந்திகை ரோடு வந்திருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 5:16 PM. இது புது ஸ்டேஷன் போலங்க. நல்லா ஸ்டேஷனே பார்க்க பளிச்சுன்னு இருக்கு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனைக்கல் ரோடு ரீச் ஆகிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. செம்ம மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம் ஆனைக்கல் ரோட்லேருந்து கிளம்பியாச்சு. நாம் ஒசூர் ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:48 PM. ஒசூர்லேயே நல்ல கனமழை போலங்க. நாம் ஒசூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஒசூரில் எவ்வளோ மழை பெஞ்சுது. இப்போ பாருங்கள், மழை வந்த மாதிரி அறிகுறியே இல்லை. மழையே வரல போல இங்கெல்லாம். கிளாமங்கலம்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய நாகர் துணை ஸ்டேஷன் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:21 PM. நாம் ராயக்கோட்டை ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:48 PM. நாம் ராயக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ மாரண்டல்வி ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:08 PM. நாம் மாரண்டல்விலேருந்து கிளம்பியாச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலக்கோடு ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:21 PM ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ தர்மபுரிக்கிட்ட வந்திருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:41 PM ஆகுது. நாம் தர்மபுரியிலேருந்து கிளம்பியாச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிவாடி ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:55 PM. நாம் சிவாடி ஸ்டேஷன் வந்து கிளம்பியாச்சு காய்ஸ். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ முத்தாம்பட்டி ஸ்டேஷன் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:08. நாம் முத்தம்பட்டியிலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ்.
காய்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொப்பூர் ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:26 ஆகுதுங்க. நாம் தொப்பூர்லேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ கருவள்ளி ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:41 PM. நாம் கருவள்ளி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 85 rupees தாங்க. ஆனால் வந்துட்டு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 6 hours கிட்ட ஆகும். ஒரு 20+ கிட்ட வந்து ஸ்டேஷன்ஸ் வந்து நின்று தான் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணலாம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ செம்பாதம்பட்டி ஸ்டேஷன்கிட்ட இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:47 PM. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓமலூர் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம் காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:56 PM. நாம் நெக்ஸ்ட்டு நம்மளோட சேலம் ஜங்ஷன் தான். நாம் ஓமலூர்லேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். காய்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா சேலம் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:47 PM. வெல்கம் டு சேலம் காய்ஸ். நாம் சேலம் வந்தாச்சுங்க. நம்ம ட்ரெயின் பாருங்கள் எங்கே இருக்குது. நாம் சேலம் வந்தாச்சு. காய்ஸ் நாம் பெங்களூர்லேருந்து கிளம்பி இப்போ சேலம் வந்தாச்சுங்க. இன்றைக்கி நாம் பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லா ஸ்டேஷனும் வந்து எந்தெந்த டைமில் ரீச் ஆச்சுன்னு சொல்லி டைமிங்கோடு தான் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப ஒரு 6 hours ஜேர்னி. அப்புறம் வந்துட்டு ஒரு 20+ மேலே வந்துட்டு ஸ்டாப்பிங்ஸாக இருக்குது. நம்ம சேலம் வரத்துக்கு இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ட்ரை பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். பீஸ் அவுட்.